இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில ரொம்பவே ஃபேமஸா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீசன் 2வோட ஃபேமஸான ஒரு கேரக்டரான ரேணுகாவை பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவங்க பேரு பிரியதர்ஷினி. ஆக்சுவலா ரேணுகா நந்தினி இவங்க 2 பேர் பேர்னால தான் எதிர்நீச்சல் சீசன் 1 அவ்வளோ ஃபேமஸா போணுச்சு. ஆதி குணசேகரன், நந்தினி, ரேணுகா இவங்க 3 பேரும் பண்ற விஷயங்கள் தான் நாடகத்தை டிஆர்பியில் நம்பர் 1 ஏத்திட்டு போச்சு. அதுக்கப்புறம் மாரிமுத்து அவர்கள் இறந்து போன காரணத்தினால சீரியலை டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிட்டு டைரக்டர் எண்டப் பண்ணிட்டு இப்போ சீசன் 2 ஆரம்பிச்சு இதுவுமே ரொம்ப பரபரப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த சீசன் ஆரம்பிச்சது அதோடைய தொடர்ச்சி மாதிரி தான் ரொம்ப பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. இந்த 4 பெண்களுமே தனித்துவமா இருக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல அவங்க பெருசா வரணும் அப்படிங்கிற மாதிரியா ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு சில கண்டுபிடிக்கிற விஷயமா ஒரு சிஐடி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த 4 பெண்களும் ஒரு விஷயத்த தேடி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி இவங்கள பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்கள், சீரியல்கள் எல்லாத்துலேயும் சின்ன பிள்ளையில இருந்தே இவங்க நடிச்சிட்டு வராங்க. இவங்க ஜூன் 4ஆம் தேதி 1978ஆம் ஆண்டு நீலகண்டன் ஸ்ரீலதா இவங்களுக்கு மகளா பிறக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க பேர் திவ்யதர்ஷினி. விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸான ஆங்கரான நம்ம எல்லாருக்கும் தெரிந்த டிடி அவர்கள் தான். இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, மிகப்பெரிய பைலட். அவங்க பேர் சுதர்ஷன். இவங்க தன்னோட 6 வயதிலேயே உயர்திரு நடிகர் சிவாஜியோடையும் பாக்கியராஜ் அவர்களோடையும் தாவணி கனவுகள் அப்படிங்கிற படத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. சிவாஜியை மிரட்டுற அளவுக்கு அந்த சுட்டித்தனமான ஒரு குழந்தையா இவங்களுடைய ரோல் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த படமும் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போலாம் அவங்க அப்பாவோட பெர்மிஷன்னால தான் இவங்க நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால அவங்க அப்பா தவறிடுறாரு, இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க 3 பேர்த்தையுமே வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் இதய கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அப்புறம் 1990 12 வயசுல மலையாளம் இண்டஸ்ட்ரியில என்ட்ரி கொடுக்குறாங்க. திரும்ப 1996 கல்கிங்கிற படத்துல வருதாங்க. அப்படி இருக்கும்போது பொதிகை டிவி அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. ஸோ 1998ல் விழுதுகள் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தான் அவங்க சீரியலுக்குள்ளே வராங்க. ஆனால் இவங்களோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தா இவங்க அப்பா தஞ்சாவூர், அங்கே தான் இவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் இருந்திருக்காங்க. அவங்க அம்மா ஒரு மலையாளி. ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப இது பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க மேலே வந்திருக்கிறாங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை சென்னையில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பையுமே குயின் மேரிஸ் காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. அங்கே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் சைட் பை சைடு அந்த ஆங்கரிங் அந்த ரிலேட்டடும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
மலரும் மொட்டுகள் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் திரைமாலை அப்படிங்கிற ப்ரோக்ராமையும் ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 90ஸோட ரொம்ப ஃபேவரட் நியூஸ் ரீடர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சன் டிவியில் நியூஸ் ரீடர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த இது இவங்களுக்கு சன் டிவியில் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு நிலநடுக்கத்தப்போ வந்து இவங்க நியூஸ் ரீட் பண்ணும்போது ஆடுது அதிருது அந்த மாதிரி ஆடுது அந்த மாதிரிலாம் வந்து இவங்க டைலாக் அது நார்மலாக எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் ரீடிங்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க வந்து நியூஸ் ரீட் பண்ணுறவங்களா இருந்தாங்க. அதனால அந்த டைமில் இவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்னி பரீட்சை, கோலங்கள், கனவுகள் இலவசம், வசந்தம் இந்த மாதிரி சன் டிவியில் ஃபேமஸான நாடகம் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து செகண்ட் ரோலில் வந்திருப்பாங்க. லீட் ரோலில் நடிக்க முடியல அப்படின்னாலுமே இவங்களுக்கு கொடுத்த ரோலில் வந்து இவங்க ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நாகம் அப்படிங்கிற படத்தில் அம்பிகாவோட பொண்ணாக வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க. 2007 தான் விஜய் டிவியில் இவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சன் டிவி, தூர்தர்ஷன், பொதிகை இப்படின்னு தான் இதாயிட்டு இருந்தாங்க. 2007 இவங்க தங்கச்சியோட சேர்ந்து இவங்க 2 பேருமே வந்து ஆங்கரிங்க்கு தான் வந்து போகிறாங்க. அதுக்கான ஆடிஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது வந்து திவ்யதர்ஷினி செலக்ட் ஆயிடுறாங்க. இவங்க வந்து ஒரு சில காரணங்கள்னால வந்து ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ டிடி வந்து அந்த டைமில் நிறைய ஷோ டிடிக்கு வந்து கொடுக்குறாங்க. இவங்க நம்ம ஆங்கரிங்கில் இருந்து கொஞ்சம் இதாகி நம்மளுக்கு டான்ஸ் பிடிக்கும். ஸோ அதில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கலைஞர் டிவியில் மானாட மயிலாட சீசன் 1 ரொம்பவே ஃபேமஸாக போச்சு. அதை தொடர்ந்து சீசன் 2 பண்ணாங்க. அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் இவங்க கலந்துக்கிட்டு பாலாவோட சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ இவங்க மிகப்பெரிய பரதநாட்டிய டான்ஸரும் கூட. அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு எல்லா விதமான டான்ஸும் ஆடி அந்த ஷோவோட டைட்டில் வின்னரும் ஆகிறாங்க. இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களோட காதில் நிறைய சைடு இயரிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதுக்கான ரகசியமே வந்து என்னன்னா, இந்த ஷோவில் வந்து ஒவ்வொரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கும்போதும் அந்த ஒரு கோல்டு காயின் கொடுப்பாங்க. அந்த காயினை வந்து அப்படியே தோடா செஞ்சு போட்டுப்பாங்களாம். அந்த மாதிரி 7 பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. 7 தோடு. அதனால வந்து அவங்களோட 2 சைடு காதுலையுமே வந்து அப்படி ஃபஸ்ட்டு போட்டது தானா. அதுக்கப்புறம் அதுவே ஒரு ஆசையாகவும் அவங்களுக்கு மாறிடுச்சான். இப்பயும் வந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்கள கேட்டப்போ வந்துட்டு, எனக்கு காது வலிக்கும், இருந்தாலும் வந்து இது எல்லாத்தையும் டெய்லி என்னால் ரிமூவ் பண்ணிட்டு போட முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே காதை இது பண்ணி வச்சு படுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இதுவாக சொல்லியிருப்பாங்க. இதை வச்சு மானாட மயிலாடால இவங்க டைட்டில் வின்னர் ஆனதை வச்சு விஜய் டிவியில் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஷோவில் இவங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க ஃபஸ்ட்டு வந்து முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ரமண கிஷோர் அப்படிங்கிற எடிட்டரோட வந்து திருமணம் நடக்குது. அதுவுமே காதல் திருமணம் தான். அவங்க அம்மாவோட சம்மதத்தோட இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவங்களுக்கு ரிஷி வம்சி அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ஏரோநாட்டிக்கல் ரிலேட்டடாக படிச்சுட்டும் இருக்காங்க. 2012 புலி வருது அப்படிங்கிற ஒரு படத்துலையும் வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சீரியல்ஸ் விஜய் டிவியில் வந்ததில் வந்து சைடு ஆக்ட்ரஸாக வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா இதுலேயுமே அவங்களுடைய பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காங்க. அவங்க பையனுக்கு இவங்கள விட டிடியை தான் வந்து அவங்க சித்தியை தான் வந்து ரொம்பவே பிடிக்குமாம். அது மாதிரியே அவங்க மாமாவை தான் பிடிக்குமாம்.
ஒரு சில விஷயங்கள் இவங்க வேணான்னு சொல்ற விஷயத்த கூட வந்து அவங்க 2 பேரும் பண்ணி குடுக்கறதுனால இவங்கள விட அவங்கள ரொம்பவே பிடிக்குமாம். 90ஸ் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருந்த நம்ம பிரியதர்ஷினி அவர்கள் இப்போ 2K கிட்ஸுக்கும் வந்து ஃபேவரட்டா மாறிட்டாங்க. அது வந்து முக்கிய காரணம் வந்து எதிர்நீச்சல் சீரியல்னால தான். இதுல அவங்க பேசுற அந்த ஸ்லாங்கு தான் வந்து எல்லார் மனதையுமே வந்து கவர்ந்துருச்சு. அவங்களும் நந்தினி இவங்க 2 பேரோட பேர் வந்து அவ்வளோ சூப்பரா வந்து இருந்திருக்கு. இப்போவும் வந்து அவங்களுக்கு குடுக்குற டயலாகா இருக்கட்டும், அத அவங்க டெலிவரி பண்ற விதமா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னும் நெறைய சான்சஸ் அவங்களுக்கு படத்துலயும், சீரியல்ஸ்லயும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பெஸ்ட் விஷஸ நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவங்களும் வந்து நெறைய கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து தான் வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த சீரியல்ல இவங்க கெட்டுற சாரீஸுக்கே வந்து நெறைய பெண்கள் வந்து அவங்க வந்து ஃபேன் ஃபாலோயிங் நெறைய இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்டன் சாரியுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய கலெக்ஷன்ஸ் அத வச்சு இவங்க நெறைய ப்ரொமோஷன்ஸ் இந்த மாரிலாம் வந்து சாரீஸுக்கு நெறைய ப்ரொமோஷன் இந்த மாரிலாம் வந்து அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ டவுனா இருந்தா கூட டிடி வந்து நெறைய கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுங்கும்போது, இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. "நீ யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நீ கவலைப்படாத. நான் கூட இருக்கேன். நீ உனக்கு என்ன பண்ணணும்னு நெனைக்கிறியோ நீ பண்ணு." அப்படின்றத வந்து இவங்க வந்து ஒரு பேக் போனா இருக்காங்க அப்படிங்கிறத டிடியும் சொல்லியிருப்பாங்க. இதே மாரி பல செலிபிரிட்டீஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.